லாஸ்ட்டில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த கஸ்டமரோட ரிவ்யூ. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பேஜில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து லோட்டஸ் ஷேப்பில் ஒரு பென்டன் இன்வெசிபிள் செயின் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நானும் அவங்கக்கிட்ட டிசைன்ஸ்லாம் அனுப்பி சென்ட் பண்ணி ஓகேவாயிட்டு கலர் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக டிசைன்லாம் மேக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபைனல் பிக்சர் பண்ணிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. பேமெண்ட் பண்ணி கொரியர் பண்ணியாச்சு. அவங்களும் கொரியர் ரிசீவ் ஆனதாட்டியும் பார்த்துட்டு ஓகே சார் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா அவங்க வந்து கொஞ்சம் சைஸ் லென்த்தாக இருக்க மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க போல். நான் வந்து இன்வெசிபிள் செயின்னாலே கொஞ்சம் நெக் பீஸ் மாதிரி தான் இருக்குன்றனால அந்த கான்செப்ட்டில் பண்ணிட்டேன். அது வந்து ஃபுல்லாக என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட கரெக்டான மெஷர்மெண்ட் கேட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நானும் ஃபைனல் பிக் அனுப்பிட்டு அவங்க ஒன்றும் சொல்லனால சரி ஓகேன்னு விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி சரி ஓகே சிஸ் நீங்கள் திருப்பி எனக்கு அந்த பார்சல் ரிட்டர்ன் பண்ணிடுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் திருப்பி பண்ணி கொடுத்துறேன். இல்லை சிஸ் வேணாம், உங்களோட ஷிப்பிங் சார்ஜ் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் எனக்கு அனுப்பிடுங்க, நான் உங்களுக்கு ரீவொர்க் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நானும் பார்சல் வாங்கிட்டு ரீவொர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கேட்ட மாதிரி கரெக்டான இந்த தடவை வந்து சைஸ் வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட மெஷர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டைம் வந்து ஒர்க்கை நல்லா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களும் நம்ம பேஜில் ஆர்டர் பண்ணுறப்ப கரெக்டான சைஸ் சொல்லி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது அப்புறம் நானும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் அவுட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. 2வது பார்சலும் ரிசீவ் ஆயிடுச்சு.